வணக்கம் மக்களே, மித்தாலஜி தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். மகாபாரதத்தில் ஏலியன்கள், இதுதான் இன்னைக்கு நாம பேச போற மிக சுவாரஸ்யமான தலைப்பு. இந்த வினோதமான தலைப்பை பார்த்துதான் கண்டிப்பா நிறைய பேர் இந்த வீடியோவை பார்க்க வந்திருப்பீங்க. உண்மையிலேயே சொல்ல போனா மகாபாரதத்தில் ஏலியன் பற்றிய குறிப்புகள் வெளிப்படையாகவே இடம்பெற்றிருக்கு. சாதாரணமா 1-2 ஏலியன் இல்ல, ஒரு மிகப்பெரிய ஏலியன் படையையே எதிர்த்து சண்டையிட வேற்று கிரகத்துக்கே பயணம் செஞ்சிருக்காரு ஒரு மாபெரும் வீரன். கேட்கும் போதே ரொம்பவே வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு இல்லையா? பண்டைய காலத்தில் கிரகங்களுக்கு இடையிலான பயணம், அங்க நடக்கிற ஏலியன் போர், இதெல்லாம் கேட்கும் போது புராணங்களும் அறிவியலும் சுவாரஸ்யமான கதைகளும் ஒன்று சேர்வது போலத்தான் இருக்கு. உண்மையில் இதுதான் இந்த வீடியோவின் முதன்மையான அடித்தளம். மகாபாரதத்தில் மறைந்திருக்கும் நம் கற்பனைக்கும் எட்டாத சில அறிவியல் ரகசியங்களை தான் இந்த பதிவில் நாம விவரமாக பார்க்க போறோம். அதில் ஒரு சுவாரஸ்யமான பகுதியாகத்தான் ஏலியன் கதையும் வருது. வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால் ரிலாக்ஸா உட்கார்ந்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இப்போது மித்தாலஜி தமிழின் சுவாரஸ்யமான பயணத்திற்குள் செல்வோம். பட்டியலில் 3வது இடம், ஏலியன்களை கண்டு பின்வாங்கிய அர்ஜுனன். கேட்கும் போதே ஆச்சரியமாக இருக்கும். முழு கதையையும் தொடர்ந்து கேளுங்கள், அப்போதான் இதற்கான பின்னணி உங்களுக்கு புரியும். மகாபாரதத்தில் நிவாத கவச காலகீய சர்க்கம் என்றொரு பகுதி வரும். அந்த பகுதியில் தான் இந்த சம்பவம் இடம்பெறுகிறது. ஒருமுறை தேவர்களின் தலைவனும் அர்ஜுனனின் தந்தையுமான இந்திரதேவன் அர்ஜுனனிடம் உதவி கேட்பதற்காக பூமிக்கு வருகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்திரன் ஒரு தேவன், அவனுடைய அருளால் பிறந்தவன் அர்ஜுனன். அவன் ஒரு மனிதன். அப்படிப்பட்ட மனிதனிடமே உதவி கேட்டு வந்து நிற்கிறார் தேவ தலைவன். காரணம், இந்திரனாலேயே கட்டுப்படுத்த முடியாத ஒரு பெரும் ஆபத்து தேவலோகத்திற்கு ஏற்பட்டது. அந்த ஆபத்திற்கு முக்கிய காரணம் நிவாத கவச காலகீயர்கள் என்று அழைக்கப்படும் வீற்று கிரகவாசிகள். இந்த காலகீயர்கள் மிகவும் கொடூரமான உருவம் கொண்டவர்கள். இவர்களின் உடல் முழுவதும் தடிமனான தொங்கும் ரப்பர் போன்றவன சதைகளால் மூடப்பட்டிருக்கும். எந்த கூர்மையான ஆயுதம் அவர்கள் மீது பட்டாலும் அது பந்து போல எகிரி விழுமே தவிர உடலை ஊடுருவி செல்லாது. அது மட்டும் இல்லாமல் நெருப்பு கூட இந்த காலகீயர்களின் உடலை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த காலகீயர்கள் வாழும் கிரகம் பல காலங்களுக்கு ஒருமுறை மட்டுமே தேவலோகத்தின் அருகில் வரும். அப்படிப்பட்ட ஒரு தருணம் தான் அது. இந்த காலகீயர்களை தன்னால் அழிக்க முடியாது என்பதை உணர்ந்த இந்திரன் அர்ஜுனனை அழைத்துக் கொண்டு தேவலோகத்திற்கு புறப்படுகிறார். காலகீயர்கள் வாழும் கிரகத்திற்கு சென்று பார்த்த அர்ஜுனனுக்கு அதிர்ச்சி காத்துக் கொண்டிருந்தது. லட்சக்கணக்கான காலகீயர்கள் அர்ஜுனனை கண்டதும் சூழ்ந்து கொள்கிறார்கள். அர்ஜுனன் தன் வசம் உள்ள பலவிதமான சக்தி வாய்ந்த அம்புகளை எய்தி பார்க்கிறான். ஆனால் எதுவுமே பலன் அளிக்கவில்லை. இவர்களின் பலவீனம் தெரியாமல் இவர்களை வீழ்த்த முடியாது என்பதை உணர்ந்த அர்ஜுனன் சற்றே தன் தேரை பின்னோக்கி செலுத்தி பின்வாங்கி ஓடுகிறான். இதை பார்த்த காலகீயர்கள் அர்ஜுனனை பார்த்து கேலியாக விழுந்து விழுந்து சிரிக்கிறார்கள். அவர்கள் அப்படி சிரிக்க தொடங்கும் போதுதான் தளர்வாக இருந்த அவர்களின் தலைப்பகுதி திடமாக மாறுவதை அர்ஜுனன் கவனித்தான். அவர்களின் சிரிப்புதான் அவர்களின் மிகப்பெரிய பலவீனம் என்பதை புரிந்து கொண்ட அர்ஜுனன் அவர்கள் சிரித்துக் கொண்டிருக்கும் போது ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான அம்புகளை புரிந்து அவர்களின் தலைகளை சுக்குநூறாக சிதறடிக்கிறான். இப்படிதான் வில்லுக்கு விஜயனான அர்ஜுனன் ஏலியன்களின் கிரகத்திற்கே சென்று அவர்களை வீழ்த்துகிறான். இதுதான் மகாபாரதத்தில் சொல்லப்படும் ஏலியன் பற்றிய சுவாரஸ்யமான தகவல். அடுத்த பட்டியலில் 2வது இடம், மகாபாரதத்தில் டெஸ்ட் டியூப் பேபி தொழில்நுட்பம். உலகின் முதல் டெஸ்ட் டியூப் பேபி பிறந்தது ஜூலை 25, 1978ஆம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டில். ஆனால் இந்த செயற்கை கருவுறுதல் முறையின் அடிப்படை கோட்பாடுகள் 1960களில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டன. ஆனால் இதற்கெல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்ட மகாபாரதத்தில் டெஸ்ட் டியூப் பேபி பற்றிய குறிப்புகள் உள்ளது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? புராணத்தின்படி பார்த்தால் உலகின் முதல் டெஸ்ட் டியூப் பேபியாக பிறந்தவர் துரோணாச்சாரியார் தான். அதன் பின்னணி என்னவென்றால், பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆற்றல் மிக்க பரத்வாஜ முனிவர் கங்கை நதிக்கரையில் தவம் மற்றும் பூஜைகளில் ஈடுபட்டிருந்தார். அந்த சமயத்தில் நதியில் தேவலோக அப்சரசான கிருதாசி நீராடி கொண்டிருந்தார். அவரின் வசிய அழகை கண்ட பரத்வாஜ முனிவர் தன் கட்டுப்பாட்டை இழக்கிறார். உடனடியாக அவரின் இந்திரிய சக்தி வெளியாக அதை ஒரு மண்பானையில் சேகரித்து சில சிறப்பு மந்திரங்களை கூறி மூடி வைக்கிறார். அந்த பானைக்குள்ளேயே இதயம், சதை, எலும்பு, நரம்புகள் என அனைத்தும் உருவாகி 10 மாதங்கள் கழித்து பானை உடைந்து ஒரு அழகிய குழந்தை வெளிவருகிறது. துரோணா என்றால் சமஸ்கிருதத்தில் பானை என்று பொருள். பானையில் இருந்து பிறந்ததால் தான் அவருக்கு துரோணாச்சாரியார் என்ற பெயர் வந்தது. நாம் இன்று கண்டுபிடித்துள்ள டெஸ்ட் டியூப் பேபி முறையின் ஒரு கற்பனை வடிவத்தை அன்றைய புராணங்களில் குறிப்பிட்டுள்ளார்கள்.